விஷால் வந்து எப்படி சொல்கிறேன், அதான் சொல்கிறேனே, கூல் சுரேஷ் தான் விஷால். கூல் சுரேஷ் மாதிரி இருக்கிறாப்புல. ஃபைட்ஸு நிறையா இருக்குதா, படமே ஃபைட்ஸு தான். இது வந்து அந்த ஸ்பைடர் மேனு அந்த மாதிரி படம் எடுக்கிறத வந்து இதுமாரி தமிழில் எடுத்து வச்சுக்கிறானுங்க லூஸ் மாதிரி. ப்ரோ சுத்தமாக முடியல ப்ரோ. இப்படி ஒரு படம் உண்மையிலே மலையாள சினிமா அதெல்லாம் சொல்கிறோம்ல, இன்னும் வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கானுங்க ப்ரோ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபைட்டிங் சீன்லாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக். பாட்டு சுத்தமாக ஒன்றுமே இல்லை. பாட்டு எதுவுமே நான் சரியில்லைண்ணா. பாட்டு எதுவுமே நல்லா இல்லை. படம் ஓரளவுக்கு பெட்ரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த படம் யானை சாமி ஸ்கொயருக்கு விட இது பெட்ரு. ஆனால் இப்போ பாட்டு எதுவுமே இல்லை. படம் நான் சும்மா வந்தேண்ணா, தண்ணி கேன் போட வந்தேண்ணா, உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்கண்ணா. தூங்கிட்ட போய் படத்து உள்ள அவள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. யோகி பாபு இருக்காரு, அதுக்காக வேணால் பார்க்கலாம். விஷாலுக்காகலாம் பார்க்க முடியாது படம். ஹரி ரத்தனம் படம் பார்க்குறவங்களுக்கு கண்லேயும் காதுலேயும் ரத்தம் வரும்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். ஃபைட் சீன்ஸ்லாம் ஓவரால் குட், பார்க்கலாம். ஃபேமிலி படம் மாதிரி தான் இருக்குது. அந்த மம்மி ஃபீல்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க, குட், பார்க்கலாம். நல்லா பண்ணியிருந்தாரு. மேப் கண்டினுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு படம். ஆக்ஷன் தான் பாதி, இன்டர்வலுக்கு அப்புறம் ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, குட், பார்க்கலாம். ரொம்ப இருக்கு இல்லை, நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஃபைட்டு தான் இருக்குது, பிஜிஎம் எதுவுமே இல்லை. யோகி பாபு தான் காமெடி பண்ணுறாரு. கதை தான் நான் இந்த லேண்டுக்கு தானே வச்சுப்பாங்க, வேறு எதுவும் இல்லைண்ணா. ஃபைட்டு ஓகேண்ணா, படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை படத்தில். அது மாதிரி கூட இல்லைண்ணா, இது வேஸ்ட்டு நான் பார்க்கறது. விஷால் வந்து எப்படி சொல்கிறேன், அதான் சொல்கிறேனே, கூல் சுரேஷ் தான் விஷால். கூல் சுரேஷ் மாதிரி இருக்கிறாப்புல. இல்லை ப்ரோ, படமே இல்லை ப்ரோ, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்குது ப்ரோ. எதுவும் யாருமே பார்க்கவே முடியாது. உள்ளே எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க, அப்படி இருக்குது படம். மற்றதில் வந்து ஸ்டோரி பிளாட்டே இல்லை. இதுலேயும் ஸ்டோரி ரொம்பலாம் இல்லை. பட் இது யானை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது. ஆமாம், விஷால்லாம் இல்லை, ஒரே கேரக்டர் தானே, அதே தானே எல்லா படத்துலையும் நடிக்கிறாரு. வேறு டிஃப்ரெண்ட்டாக போனால் தான் எங்களுக்கும் பிடிக்கும். இதெல்லாம் வேலை ஃபேமிலி பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் பிடிக்கல இந்த மாதிரிலாம். இந்த இதில் யார் இது எதிர்பார்ப்பா? எதுவுமே படமே பிடிக்கல நான்றேன். தண்ணிக்கு நான் சொல்கிறேன், தண்ணிக்கான போட வந்தேன், என்ன பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவள் தானே. படம் எதுவுமே நல்லாவே இல்லைண்ணா. படம் பார்க்குறதே வேஸ்ட்டுண்ணா. நம்ம டிக்கெட் எடுக்கிற காசில் வண்டி பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வேணா போகலாம். எங்கண்ணா இது பரபரன்னு கூட இல்லை. நான் போய் தூங்கி ஏஞ்சி வரேண்ணா, பெருப்பாதுண்ணா. படமே பாதியில் வரேன் நான். படம் எதுவுமே புரியல. ஒரு கூல் சுரேஷ் மாதிரி பேசுகிறா போல, அப்படியே இப்படியும். நம்ம என்ன பண்ணுறது? சரி வந்துட்டோமேன்ட்டு ஒரு தலையெழுத்துக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து வந்தேன், ஏசியில் உட்காந்துட்டு வந்தேன். சரி வெயிலில் சுற்றுவோம், சரி அதான் போர் அடிக்குதுன்ட்டு ஏசியில் உட்காந்துட்டு வந்தேன். கதை எதுவுமே இல்லைண்ணா, படமே வேஸ்ட்டுண்ணா. அவள் தானே சொல்ல போனா. இல்லை ப்ரோ, ஒரு கதையே இல்லாமல் சும்மா சென்டிமெண்ட் சீன் சொல்லிட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ எடுத்து வச்சுட்டு இருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ அவர் பண்ணதுலேயே ஒஸ்டான படம்னு அவருக்கே தெரியும், அந்த அளவுக்கு இருக்காரு. அவ்வளோ இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை, படமே இல்லை ப்ரோ. பிடிச்ச விஷயம்னு இன்னும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணா ஓகே, அவ்வளோதான். என்னது யாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க படம்? யாருக்குமே பிடிக்காது. வைலன்ஸும் அதிகமாக இருக்குது, சின்ன பசங்களும் பார்க்க முடியாது. வைலன்ஸும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அவ்வளோதான். மெசேஜ்லாம் இல்லை, ஃபுல்லாக வைலன்ஸ் தான். எல்லாரையும் அடிச்சு கொட்டுட்டே இருக்காங்க. எப்பவுமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க, நடிக்கிறதுல குறை இல்லை. காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அங்கங்கே அவ்வளோவா இல்லை. எதுவுமே நல்லா இல்லைண்ணா. கார் சேஸில் காரே அடிக்காமல் காரை உடைக்கிறானுங்க. எதுவுமே நல்லா இல்லை. ஃபைட்லாம் அது பரவாயில்ல. விஷால் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் விட இதில் நான் ஆக்டிங் நல்லா இருக்கு. இந்த ரத்தம் நிறைய தெரியுது, அதனால ரத்தம் தெரிக்கிற மாதிரி ரொம்ப வயசானவங்களும் சின்ன பசங்களும் பார்க்குற மாதிரி படம் இல்லை. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. தியேட்டர் விட்டு வெளியே வந்தால் என்ன பாட்டுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்ன கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. காசுக்கு ஒர்த்து தான், ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சண்டை சீன்லாம் ஃபுல்லாக சண்டை சீனாக தான் இருந்துச்சு. ஒரு ரொமான்ஸ் இல்லை, அந்த லவ்வே இல்லை அதில். ஃபேமிலி சென்டிமெண்ட்டே இல்லையே அதில். ஃபுல்லாக ஆக்ஷனாக தானே இருக்குது. போர் அடிக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ஃபேமிலியாலாம் வந்து பார்க்க முடியாதுண்ணா, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சாங்ஸும் நல்லா இல்லை, ஏதோ பழைய ஆள் எழுதுன மாதிரி இருக்குது சாங்லாம். அது நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹரி சார் படம் எதிர்பார்த்து வந்தோம், அது வேறு மாதிரி பண்ணியிருக்காரு சார். அவர் படம் ஒரு படமும் வந்து ஒரு கதையும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. விஷால் சார், அவங்க பிரியா பவானி சங்கர், ஸ்டோரி
இதுதான் வந்து அவர் கொண்டு போன விஷயமே. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி சார் இப்படியும் வேலை வாங்கலான்னு வேலை வாங்கியிருக்காரு. எல்லாரையும் சிறப்பாக வேலை வாங்கியிருக்காரு படத்தில். அதுதான் எனக்கு இல்லை, நான் ட்விஸ்ட்டே அதுதான் நினச்சிட்டு நான் எப்படி இவங்க அம்மா கேரக்டர் எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி அதை முடிக்கிறாங்க, கடைசியாக பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா சண்டை வேணாம், ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போகும். ஆனால் அவங்க அது வேறு மாதிரி கொண்டு வராங்க. நம்ம வந்து அதுக்கு பிரச்சனையை முடிச்சிடணும், அப்போ கோவம்னு தாசி அந்த மாதிரி முடிக்கிறாங்க. ஃபேமிலி எல்லாருமே பிடிக்கும். ரொம்ப பழசாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எம்ஜிஆர் படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் மாதிரி இருக்குது. எதுவுமே கனெக்ட் ஆகலை. இது வரைக்கும் அவரோட படங்கள் இது வரைக்கும் ஹரி எடுத்த படங்கள்லேருந்து பெஸ்ட்டு சீன்ஸ் எல்லாம் எடுத்து மொத்தமாக கட் பண்ணி ஒட்டினா எப்படி இருக்கும்? அது விக்ரம் பண்ணியிருக்கலாம், அல்லது சூர்யா பண்ணியிருக்கலாம். அதை இவர் விஷால் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும்? அவரோட படங்களோட பெஸ்ட் சீன்ஸ் அப்படி தான் இருக்குது படம். புதுசாக எதுவுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு அதை எப்படி எடுத்தாங்கன்னு நேற்று ஒரு 10 நிமிஷம் மேக்கிங் வீடியோ போட்டாங்க. அந்த 10 நிமிஷம் மேக்கிங் வீடியோக்கு போட்ட எஃபர்ட்டை அந்த 5 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டுக்கு போட்டிருக்கலாம். அனிமேஷன் பண்ணாங்களா எப்படின்றது தெரியல. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அமெச்சூராக இருக்குது. அது மெனக்கட்டி வைக்கணுமேனு சிங்கிள் ஷாட் வச்ச மாதிரி இருந்துச்சு. சாங்ஸு பெருசாக இல்லை, சாங்ஸு ரொம்ப அழுகையாக இருக்குது. பிஜிஎம் ஓகே தான். யாருக்கு பிடிக்கும்? ரொம்ப ஆக்ஷன் சீக்கு ஹரியோட படங்கள் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், ஹரி ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். ஃபுல்லாக ஃபைட் சீன் தானே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக முடிச்சிட்டாங்க. அம்மா இது வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். கடைசியில் தான் நானே பாஃபில் தான் வந்தேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகுது, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ன விஷயம்னா அதான் அம்மா சீன் புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். அது வந்து அதான் அவங்க அவளை வச்சே அவங்க அம்மா மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, புதுசாக இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் வந்து சேம் டெம்ப்ளேட்டு. அந்த 6 படம் தாமிரபரணி அங்கங்கே இங்கேருந்து எல்லா சீனையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு படம் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பிலோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். பெருசாக எதிர்பார்த்து வந்தோம், அந்த மாதிரி இல்லை. ஒரு மார்க் கண்டனி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை பிடிச்சி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஹரி சார் அதே பேட்டர்னில் பண்ணியிருக்காப்புல. ஆக்ஷனில் வந்து நம்ம விஷால் நல்லா பண்ணியிருக்காப்புல. பிரியமணி சார் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக எடுபடலை. லவ் பர்சன்ஸ் வந்து ரொம்ப வீக்கு. அது அந்த பிளாட்டே அந்த மாதிரினால அது வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. டிஎஸ்பி மியூசிக் வந்து செட் ஆகலை படத்துக்கு. சிங்கம் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், எங்கேயுமே எஃபெக்டிவாக இல்லை, ஃபீலாக இல்லை. ஒரு எமோஷனல் சீன் வந்தால் கூட கனெக்ட் ஆகலை. அதே படம் 6 பூஜை தாமிரபரணிலாம் பயங்கரமான ஃபாஸ்ட். அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபாஸ்ட் கம்மி தான். படம் உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எதுவுமே கிடையாது, ஆக்ஷன்ஸ்லாம் எதுவுமே முகசரிக்க முடியல. பட் வழக்கம் போல் அருவா கத்தி அதெல்லாம் இருக்குது. வழக்கம் போல் ஜிப்சி பறக்கிறது, ஃபயர் பண்ணுறது, ராம் ஷாட்டு, ஏரியல் வியூ ஷாட்டு, ஹெலிகாம் ஷாட்டு எல்லாம் போட்டு பின்னியிருக்காங்க. அது வழக்கம் போல் அப்படியே அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கும். நான் நினைக்கிறேன் பழைய ஃபுட்டேஜ்லாம் போட்டாவே அந்த படத்தில் உள்ள இந்த சேசிங் சீன்லாம் வேறு யாரும் போட தேவையில்லை. இவங்க அந்த விஷாலை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு இதில் தூக்கி சொரியல நம்மளுக்கு. அப்படி தான் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தோமா இந்த படத்தில் பார்த்தோமா அது அப்படியே இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஓரளவு ஒன் டைம் வாட்சபிள்.